உங்களை எத்தனை பேருக்கு டில்யூஷன்ஷிப்னா என்னன்னு தெரியும்? நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் ரீசெண்டா இதை பத்தி கண்டிப்பா நீங்க பேசணும் ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. அவங்க இந்த மெசேஜ் அனுப்புறாங்க, அவங்க இந்த ரீல்ஸ் அனுப்புறாங்க, என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க, எனக்கு இது வாங்கி தராங்க, என் கையை பிடிக்கிறாங்க, அப்ப இது லவ் தானே ஜெசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு பேர் தான் டில்யூஷன்ஷிப். உங்களுக்கு அவங்க லவ் பண்றாங்களானே தெரியாது, ஆனா உங்க மைண்டுக்குள்ள நீங்களே இதெல்லாம் பண்றதுனால அவங்க என்ன லவ் பண்றாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிறது பேர் தான் டில்யூஷன்ஷிப். இது பசங்க பொண்ணுங்கன்னு காமனாவே எல்லாருமே இருக்கிற ப்ராப்ளம் தான். ஆக்சுவலா இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் அவங்க என்ன லவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்க ஹெட்டுக்குள்ள இமேஜினேஷன்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறது பேரு தான் டில்யூஷன்ஷிப். லேட் நைட் கான்வர்சேஷன், இந்த மிக்ஸ்டு சிக்னல்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி நினைச்சுக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நார்மலான விஷயம் தான். இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, நீங்களே அவங்க ஒரு நாள் மாறிடுவாங்க, அவங்க இல்ல பயந்துட்டு இருக்காங்க, அவங்க கேர் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியலன்னு சொல்லி நீங்களே இது மாதிரி ஓவர் திங்க் பண்ணி ஒரு ஸ்டோரியை உங்க ஹெட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரியாலிட்டியை நீங்க பார்க்காம நீங்க கிரியேட் பண்ண ஒரு கேரக்டரா அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுல இருக்க டேஞ்சரஸான பார்ட் என்ன தெரியுமா? அவங்களோட ஆக்ஷன்ஸை நீங்க இக்னோர் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்களே அதுக்கான பாசிபிலிட்டிஸை யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆக்சுவலா இதுக்கு சொல்யூஷன் என்னதான் கேட்டீங்கன்னா, ரியலான லவ்ன்றது உங்களை கான்ஸ்டன்டா கெஸ்ஸிங்ல விட்டுட்டு போகாது. சிம்பிளா டில்யூஷன்ஷிப்ன்றது நீங்க அந்த பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல இல்லாம அந்த பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்ற ஹோப் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தான்.